ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். நீங்கள் இந்த சேனலில் என்ன வீடியோனா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வீடியோ பார்த்துருப்பீங்க கைஸ். நாங்கள் தாஜ்மஹால்லாம் சுற்றிட்டு தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது டுக்டுக்கில் தான் போகிறோம் கைஸ். ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கைஸ். பட் ஆனால் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 80, 100 அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. நம்ம வந்து வேணான்னு சொல்லிடணும் கைஸ். வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி அவங்களே கூப்பிட்டு நம்ம சொல்கிற ரேட்டுக்கு வருவாங்க கைஸ். ஆனால் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும், அந்த மாதிரி தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். ரைட் சைடு பாருங்கள், ஆக்ரா ஃபோர்ட்டு வந்துட்டாங்க கைஸ். பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இருக்கும் கைஸ். நீங்கள் போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் கைஸ். டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் கைஸ். நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் எடுத்திங்கன்னா கம்மியாக தான் கைஸ் வரும் கைஸ். டிக்கெட் எடுத்தாச்சு, போயிட்டுருக்கு கைஸ். நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துட்டேன் கைஸ். ஏன்னா காசு சில்லறை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 100 கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 500 கொடுத்தா சில்லறை சேஞ்ச் இல்லைன்ட்டாங்க. அதனால் ஆன்லைன்லேயே எடுத்துட்டேன் கைஸ். உள்ள தான் என்ட்ரி, உள்ளே போயிட்டுருக்கு கைஸ். உள்ளே அப்படி தான் இருக்கும் பாருங்கள். இன்னும் வந்து செக்கிங் முடியல கைஸ். லைனில் நின்றுருக்கோம் கைஸ். செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவாங்க கைஸ். நீங்கள் வெளியே இருந்து உள்ளே எதுவுமே கொண்டு இருக்கும் கைஸ். எல்லாம் வெளியே வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே டிக்கெட் காட்டிட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம் கைஸ். டிக்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் காட்டிட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம். டிக்கெட் காமிச்சுன்னா உள்ளே விட்டுறாங்க. உள்ளே வந்தீங்கன்னா அப்படி தான் கைஸ் இருக்கும். ஃபோட்டோக்குள்ளே வந்தாச்சு. ஃபோட்டோக்குள்ளே தான் இருக்கும். ஃபோட்டோக்குள்ளே வந்துட்டு கைஸ் ஃபோட்டோக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல வந்து செக்கிங் இருக்குது கைஸ். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் காமிச்சிட்டு உள்ள வர மாதிரி இருக்குது கைஸ். இதான் கைஸ் ஃபோர்ட் என்ட்ரி. இப்படி தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இதுலேயும் கூட்டமாக இருக்குது கைஸ். இதுலேயும் கூட்டமாக தான் இருக்குது. இதான் கைஸ் உள்ளே அப்படி தான் இருக்கும் பாருங்கள். மேலே பாருங்கள் கைஸ், இது லைட்டு மாதிரி தொங்குது. இதான் பழைய லைட்டாக இல்லை இப்போ வச்சுருக்கிறாங்களான்னு தெரில கைஸ். சரியா இப்படி தான் கைஸ் இருக்கும் பாருங்கள். அப்படியே வந்து லைட்டாக கைஸ் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் மாதிரி இருக்குது கைஸ். ஏறுற இடம் அதில் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஏறுற மாதிரி ஸ்லோப்பாக வந்து மேலே ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி தான் கைஸ் இருக்கும். எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னா, சப்போஸ் போர் வர டைமில் ஏதாச்சும் பாறைக்கு இது உருட்டி கரெக்டாக இருக்குது கைஸ். அதான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க போல். அந்த ஸ்லோப்லேயே நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கேட்டு மாதிரி ஒன்று வரும் கைஸ். இதுதான் வந்து வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. அங்கே பாருங்கள் ஃபோர்ட் தெரியுதா கைஸ். நான் உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அங்கே இங்கேயும் போய் சுற்றிட்டு எல்லா வீடியோ வரும் கைஸ். எல்லாம் இருக்கிற எல்லாமே வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட வந்தீங்கன்னா உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் கைஸ். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குது கைஸ். அப்படியே ஃபோட்டோக்குள்ளே வந்து லெஃப்ட் எடுத்து வந்துட்டுருக்கோம் கைஸ். இப்போ பார்த்துருங்க இப்படி தான் கைஸ் இருக்கும் ஃபோட்டோ. இப்படி தான் இருக்குது ஃபுல்லுமே. இந்த சைடு ஃபுல்லுமே இப்படி தான் கைஸ் கட்டியிருக்கிறாங்க. குரங்குலாம் பாருங்க கைஸ் இருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் ஜாக்கிரதையாக வச்சு கைஸ் பிடிங்கிட்டு ஓடிடும். இதை பாருங்கள் கைஸ், ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. உள்ளே அப்படி இருக்குது கைஸ். பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கல் தான் கைஸ். ஒரு பாறை மாதிரி கல். அதை வந்து செதுக்கி அப்படியே கொண்டு வந்து வச்சு கட்டியிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள் சைட்லலாம் பாருங்கள். இந்த டிசைனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அப்போ கட்டணம் தான் கைஸ். ஆக்ரா ஃபோர்ட் அப்போ 15 இதெல்லாம் 1530 கட்டணம் தான் கைஸ். அது பாருங்கள் அப்படியே இருக்குது. ஏன்னா செவர்லாம் பாருங்கள் கொஞ்சம் இதான இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கீழெல்லாம் பாருங்கள் கைஸ். கீழெல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் எதுவுமே நம்ம பண்ணலாம் கைஸ். அது அப்போ எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரியே தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு கைஸ். இந்த மரம்லாம் வந்து இவங்க வச்சு வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்போலேருந்தே இருக்குன்னு அதுன்னு தெரில கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்விம்மிங் பூல் பிளேஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இது எதுக்குன்னு தெரியல, எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுன்னு தெரியல. இப்படி தான் கைஸ் இருக்குது பாருங்கள். ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இருக்கு நம்ம. அங்கே பாருங்கள் கைஸ், முன்னாடி பாருங்கள் அது ஸ்டேஜ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கைஸ். இப்போ லெஃப்ட் சைடு இருக்குது. கேட்டுக்குள்ளே போனோம். ஃபோர்ட்டில் அந்த ராஜாக்களோட அறைங்களும் அந்த சைடு தான் கைஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிற இடம். பட் ஆனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு செக்யூரிட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. யாரையும் அலோவ் பண்ண கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் என்ன ஒருத்தன் ரவுண்டு கட்டுறாங்க கைஸ். இங்கே பாருங்கள் என் கால்கடியில் பாருங்கள் ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. என் சூலஸ் கைஸ் என்ன பார்க்குறான் கைஸ். இங்கே பார்த்தீங்களா கைஸ். இங்கே பாருங்கள் 2 கை தூக்கிட்டு நின்றுருக்கு. இப்படி தான் கைஸ் இருக்குது இந்த இடத்துல கைஸ். அந்த அணில் பார்த்தீங்களா, இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அணில் இருக்குது கைஸ். நிறைய அணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா நீங்கள் கையில் கூப்பிட்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணால் போதும் கைஸ். அதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக கிட்ட வருது. நிறைய பேர் அப்படி தான் கைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா சைடும். இங்கே பாருங்கள் கைஸ் ஃபோர்ட் பாருங்கள் எல்லாம் இடிஞ்சு அந்த இதெல்லாம் செவுத்தில் இருக்கிறதெல்லாம் பெயிண்டெல்லாம் இதாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குது கைஸ் பிளேஸ். டோர் பாருங்கள் கைஸ். இதில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் அலோவ் பண்ண முடிய மாட்டாங்க. அதான் பூட்டி வச்சுருக்காங்க போல். இங்கே பாருங்கள் கைஸ். இது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது கைஸ். இந்த பிளேஸு பார்க்குறதுக்கு தூணாக இருக்குல்லாம் தூண் மாதிரி எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இப்போ மேலே போகலாம் கைஸ். ஃபோர்ட்டுக்கு மேலே போகலாம். ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அதில் போய் சுற்றி ஏறி போகலான்னு நினைக்கிறேன். இதில் செக்யூரிட்டி அலோவ் பண்ணுவாரான்னு தெரியல, பார்க்கலாம். இல்லை கைஸ் அதில் அலோவ் பண்ணலங்க. பாருங்கள் கைஸ் ஏதோ ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது. ஜன்னல்
விண்டோ அதில் தான் எல்லாம் கீழே இறங்கி வந்தாங்க. பட் ஆனால் இதில் வர வழி கைஸ், போகிற வழி இல்லை. செக்யூரிட்டி கேட்டதுக்கு வந்து சுற்றி போங்க அப்படின்னு சொன்னார். ஸ்ட்ரைட்டாக போய் வரணும் கைஸ் அந்த வழி. இதில் வந்து எல்லாம் ரிட்டர்ன் இறங்கிட்டு தான் இருக்காங்க, இறங்கி ஏறலை. இப்போ அதனால் வந்து நான் கதான் போய் கைஸ் நான் காமிக்கிறேன். கைஸ் இந்த கேட் வழியாக தான் கைஸ் நம்ம உள்ளே வந்தோம். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் தெரியுதா, அதெல்லாம் தான் கைஸ் நம்ம உள்ளே வந்தோம். அதிலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வழி இருக்குது கைஸ். அந்த வழியில் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடலாம் கைஸ். இந்த பில்டிங்குள்ளே, இந்த பில்டிங் பாருங்கள் இப்படி இருக்குது. இது ஃபோட்டோ தான் கைஸ், எல்லாம் ஃபோட்டோக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஒவ்வொரு இது கிளிப்பு நான் போடுறேன் பாருங்கள். இந்த தூண்லாம் பாருங்கள் கைஸ், எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லியை வந்து செதுக்கி அதுக்கப்புறம் கட்டின மாதிரி தான் கைஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி தான் இருக்குது. நான் உள்ளே போய் காமிக்கிறேன் கைஸ். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு இதுவும் இப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. அப்பயே பாருங்கள் அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு இதுவும். காய்ஸ் மறந்துட்டேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தெரியும் காய்ஸ். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால்லாம் அப்படியே தெரியும். மேலெல்லாம் பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குது காய்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. காய்ஸ் நிறைய வழி இருக்குது காய்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது இந்த ஃபோட்டோக்குள்ளே. நிறையா வழி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இது இன்னொரு வழி போல். இங்கே பாருங்கள் தாஜ்மஹால் தெரியும், நான் காமிக்கிறேன். பாருங்கள் அங்கே பாருங்கள். தெரில காய்ஸ், அந்த மிஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால தாஜ்மஹால் கிளியராக தெரிய மாட்டேங்குது காய்ஸ். அங்கே பாருங்கள் லைட்டாக தெரியுதா காய்ஸ். நான் தான் நல்லா போய் காமிக்கிறேன் காய்ஸ். காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ வழி இருக்குன்ட்டு. ஃபோட்டோ சுற்றுறதுக்கெல்லாம் நிறையா பிளேஸ் இருக்குது காய்ஸ். எங்கேயோ பிளேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. அங்கே பாருங்கள் காய்ஸ், ஏதோ காலி நல்ல மாதிரி இருக்குது முன்னாடி. ஃபோக்கஸ் ஏதாவது மேலெல்லாம் போக முடியாது கைஸ், மேலெல்லாம் போக முடியாது. அதில் போகிறது வழி இருக்குது. பட் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோரை வந்து லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, மேலெல்லாம் போக முடியாது. இதில் பாருங்கள் கைஸ், நான் தாஜ்மஹால் கிளியராக தெரியும். பாருங்கள் தெரியுதா கைஸ், அங்கே பாருங்கள் முன்னாடி பாருங்கள் தெரியும் தாஜ்மஹால் இருக்கிறது. இங்கே பாருங்கள் கைஸ், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அந்த பிளேஸ்லாம் போக முடியாது கைஸ். அந்தாண்ட அது சொல்லி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கேட்டு மாதிரி போட்டெல்லாம் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. நான் உள்ளே போய் சுற்றி காமிக்கிறேன் கைஸ். அந்த சைடில் இருந்து அதை வந்துட்டேன் கைஸ். இந்த சைடில் இருக்கும்ப உள்ளெல்லாம் போக முடியாது கைஸ், வெளியே நின்று பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப இதாக கட்டியிருக்கிறாங்க போல, ரொம்ப டிசைன்லாம் அதிகமாக இருக்குது கைஸ் ஒவ்வொரு இதுலேயும். இங்கே பாருங்கள் கைஸ், மேலே வந்து ஏதோ வர மாதிரி வழி போட்டிருக்கிறாங்க. ஏதாச்சும் மேலே தூக்கி போட்டால் கீழே வந்துருமான்னு தெரியல கைஸ். இங்கே பாருங்கள் ஜெயில், ஃபோட்டோக்குள்ளே வந்து ஜெயிலான்னு கைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம், மேலே ஏறிட்டுருக்கேன் கைஸ். மேலே பாருங்கள், மேலே ஏறி அப்படியே போக வேண்டியதாங்க கைஸ். இங்கே வந்து சந்து வழியெலாம் இருக்கும், அந்த வழியில் போட்டு சுற்றிட்டு இருக்கலாம் கைஸ். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ கேட் போட்டு அடைச்சி வச்சுக்கிற சைடு லாக்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, போட்டுலாம் போட்டு அந்த சைடு தான் போக முடியாது. மற்றபடி ஓப்பன் ஆகிற சைடு இங்கே வேணாலும் போகலாங்க. இங்கே பாருங்கள் இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிளேஸ்லாம் இருக்குது காய்ஸ். இது ஒரு வழி, இது ஒரு இடம் நினைக்கிறேன் காய்ஸ். சுற்றி வந்து அதே வழியாக என்னன்னு தெரில காய்ஸ். ஆமாம் கைஸ், நான் அந்த சைட்லேருந்து இப்படி சுற்றி இல்லை இது வேறு இடம் கைஸ், இது வேறு இடம். இப்போ தான் இந்த இடத்துக்குள்ள நுழையிறேன் போல் கைஸ். பாருங்கள் நடுவில் கிரவுண்டு மாதிரி இருக்குது, சுற்றி பில்டிங் இருக்குது கைஸ். கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு இது கட்டியிருக்கிறாங்க. ஃபுல்லு ஜெயில் தான் கைஸ். பாருங்கள் முன்னாடி பாருங்கள் ஜெயில் இருக்கா, போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கைஸ் கைதிகள் அதில் தான் அடைச்சி வைப்பாங்க போல். ஃபோர்ட்டில் ஏதாச்சும் ராஜாக்கள் அவங்கெல்லாம் வந்து இங்கே தான் அடைச்சி வைப்பாங்கன்னா இல்லை கைஸ், வேறு ஒரு பிளேஸ் இருக்குன்னு அதை நான் காமிக்கிறேன் கைஸ். இந்த 2 ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் டோரு ஜெயில் இதுதான் கைஸ் அதிகமாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ கீழே இறங்குறேன் கைஸ். கீழே இறங்கி வந்த வழிக்கு வந்த பிளேஸுக்கே போகணும் கைஸ். அதனால கீழே இறங்கிட்டுருங்க ஸ்டெப்ஸில். இதுலேருந்து பாருங்கள் கைஸ், இப்போ இந்த இடத்துலேருந்து பாருங்கள் இதான் ஃபோர்ட் கைஸ். ஃபோர்ட்டு இந்த சைடில் அங்கெல்லாம் போக முடியாது கைஸ். ஃபோர்ட் முன்னாடி தெரியுது, அங்கெல்லாம் போக முடியாது. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இங்கே தாஜ்மஹால் லைட்டாக தெரியுற மாதிரி இருக்குது கைஸ். ஃபோர்ட்டு ஃபுல்லு வந்து சுற்றி காம்பவுண்ட் மாதிரி பெருசாக இருக்குது கைஸ். இப்படி தான் கைஸ் இருக்கும் பிளேஸ் எல்லாம் கைஸ். உள்ள பார்த்தீங்கன்னா சோம்நாத் கேட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது கைஸ். இது வந்து இதுவும் பழங்காலத்து கேட்டு போல். இதை வந்து கேட் உள்ள வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். இப்போ அந்த கேட் சைடில் இருந்து வேறு வழியில் வந்துட்டாங்க கைஸ். பாருங்கள் மேலெல்லாம் பாருங்கள் கைஸ், இப்படி தான் கட்டியிருப்பாங்க. உள்ளே பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது கைஸ். இது வந்து அப்போ எப்படி கட்டியிருந்தாங்களோ அது அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட எதுவும் மாற்றலை. பெயிண்ட்லாம் பாருங்கள், பெயிண்ட்டே இல்லை கைஸ். இது வந்து இந்த கல் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் தான் கைஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுலாம் கட்டி. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிஞ்செல்லாம் கீழே விழுந்துருச்சு கைஸ். அதனால தான் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் கைஸ், ஒவ்வொரு பிளேஸும் இருக்குது கைஸ். ஒரு இதில் போனீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம், நிறையா வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
பாருங்கள் எத்தனை டோர் எத்தனை கதவு மாதிரி நிறையா இருக்குது கைஸ். ஒவ்வொரு இதுலேயும் பூந்து போய்க்கலாம் போல். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ஃபுல்லும் அதிகம் பார்த்திங்கன்னா ஜெயில் மாதிரி இடம் கைஸ். பாருங்க உள்ளெல்லாம் இருட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் கைஸ். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எப்படி தான் கைஸ் இருக்கும் அந்த பிளேஸ்லாம். பாருங்கள் நான் உள்ளே போகிறேன், இருட்டாக இருக்குது. பாருங்கள் ஜெயிலில் யாராச்சும் அடைச்சி வச்சுருப்பாங்க. ராஜாக்கள் தான் கைஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேஸில் அடைச்சி வைப்பாங்க. இங்கே பாருங்கள் அதில் போனால் திருப்பி இன்னொரு வழி வருது. வழி தான் கைஸ், நிறைய வழி இருக்குது. இது எல்லா இடத்துக்குமே கேட்டு மாதிரி வச்சு அடைச்சிருப்பாங்களான்னு தெரியல கைஸ். பட் ஆனால் இப்போ ஓப்பனில் இருக்கா அதுன்னு தெரியல என்னன்ட்டு. இங்கே பாருங்கள் கைஸ் எல்லாம் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு. ஃபுல்லும் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது எல்லாமே ரெட் கலரில் இருக்குது கைஸ். இங்கே முன்னாடி பாருங்கள், இங்கே பாருங்கள் கைஸ் ஏதோ குழி மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏதோ லைன் மாதிரி போட்டிருக்கிறாங்க கைஸ். க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லு செதுக்கினதே கைஸ், செதுக்கினதே. அந்த இதில் அப்படியே செதுக்கி எல்லாம் இது பண்ணி கட்டினது கைஸ். டிசைனை பாருங்கள் கைஸ், டிசைனே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு இதுவும் ஃபுல்லும் அப்படி தான் இருக்குது இந்த பிளேஸில். தூண் நிறையா இருக்குது கைஸ். தூணாக நிறையா கட்டியிருக்கிறாங்க. ஒரு டோர் இருக்குது கைஸ், அதில் உள்ளே போக முடியாது. மேலேயும் போக முடியாது கைஸ், மேலேயும் போக முடியாது. மேலெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப். மேலே படிக்கட்டு இருக்குது கைஸ். அந்த படிக்கட்டில் வந்து மேலே வந்து லாக் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஒரு 4-5 படி ஏறலாம், அதுக்கு மேலே வந்து போக முடியாது கைஸ். டோர் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இங்கேயும் வந்து இது ஏதோ பிளேஸ் கைஸ், எந்த பிளேஸ்னு தெரில. உள்ளே பாருங்கள் குழி மாதிரி ஏதோ இருக்குது. ஆனால் எங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்களா, அலோவ் பண்ணல. ஆனால் இது வந்து ரொம்ப பழைய மாதிரி, ரொம்ப வந்து இடிஞ்சு போயிருக்கு கைஸ் இந்த பிளேஸு. பாருங்கள் ரொம்ப வந்து இடிஞ்சு போய் எல்லாம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது கைஸ். இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா சுற்றி கேட்டு மாதிரி போட்டு அடைச்சிட்டாங்க. பிரிட்டன் வந்து இடையில போயிட்டுருக்கேன் கைஸ். இப்போ பாருங்கள் இன்னொரு பிளேஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது கைஸ். அந்த சின்னதாக வந்து டோர் மாதிரி வச்சுருப்பாங்க. சின்னதாக வந்து பாக்ஸ் மாதிரி வந்து சவுத்தில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் டோர் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இதுக்குள்ளெல்லாம் வந்து என்ன வச்சு இருந்துச்சுன்னு தெரியல கைஸ். நல்லா காலியாக தான் இருக்குது. ஒரு வேளை பேங்க் மாதிரி இருந்திருக்குன்னு தெரியல கைஸ். அந்த காலத்தில் இந்த பேங்க் மாதிரி அப்படியே அதில் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி வழி இருக்குது கைஸ். இதில் புதுதான் போயிட்டுருக்கேன். அடைச்சிருக்காங்க கைஸ், அடைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு வழி. மேலே பாருங்கள், மேலெலாம் பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. டிசைனும் அப்படி தான் கைஸ். வெளியே வந்தேன் கைஸ், வெளியே இருக்கேன். வெளியே இது வேறு ஒரு சைடாக இருக்குது கைஸ். சுற்றிட்டு வந்துட்டு இந்த வழி தான் கைஸ். இந்த வழி தான் வந்து நான் முன்னாடி போய் காமிக்கிறேன் கைஸ். இடத்துல வந்து காமிச்சா தெரியாது. நான் சுற்றிட்டு கைஸ், உள்ளெல்லாம் சுற்றிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து இப்போ வேறு இடத்துக்கு போயிட்டேன் கைஸ். வேறு இடத்து சைடு இதில் இதை ஒட்டியே வந்து போயிட்டு லெஃப்ட் வந்து இன்னொரு பிளேஸ் வரும் கைஸ். கைஸ் இந்த பிளேஸ் பாருங்கள். ஏன்னா ஒரு சில இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இடிஞ்சு உள்ள மாதிரி இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. சூரிய வெளிச்சம் கண்ணை பூசிகிட்டு இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் கேஸ் ஏதோ வழி மாதிரி இருக்குது. இந்த சைடு உள்ளே போய் காமிக்கிறேன். அதுக்குள்ளேயும் போனால் ஸ்டெப்ஸ் ஏறிலாம் மேலே போக முடியாது கைஸ். அதை அடைச்சி வச்சுருக்கிறாங்க. பாருங்கள் கைஸ் உள்ளே வந்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் இது ஜெயில் தான் கைஸ். உள்ளே போய் காமிக்கிறேன். ஜெயில் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு கைஸ். இங்கே பாருங்கள் ஃபுல்லு ஜெயில் தான் கைஸ். நிறையா ஜெயில் இருக்குது கைஸ். அதில் எல்லாம் ஃபுல்லெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க கைஸ். அப்போலாம் ஃபோர்ட்டில் தான் கைஸ் ராஜாக்கள்லாம் வந்து ஃபோர்ட்டில் தான் வந்து கைதிகள்லாம் வந்து லாக் பண்ணி வைப்பாங்க. இந்த பிளேஸ் தான் கைஸ். இங்கே பாருங்கள் ஃபுல்லுமே ஜெயில் தான் கைஸ். வர ஒரு டோர் மாதிரி இருக்குது கைஸ். மேலே பாருங்கள் கைஸ் வெளிச்சம் வரத்துக்கு வந்து வழி மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். உள்ளால நல்லா வெளிச்சம் அடிக்குது கைஸ். ஜெயிலுக்குள்ளே அதை நல்லா வெளிச்சம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங்லாம் பாருங்கள் கைஸ் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்க மாதிரி இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம். இங்கே பாருங்கள் கைஸ் கீழே ஒரு வழி மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி தான் வச்சுருக்காங்க. ஜெயில் மாதிரி தான் அதுவும் கைஸ். இப்போ பாருங்கள் இதுதான் வந்து இந்த பாதாள சிறைன்னு சொல்லுவாங்க கைஸ். அதுதான் கைஸ். இது ரொம்ப ஆழமாக இருக்கும் போல். ரொம்ப ஆழம் உள்ளே போட்டு அப்படியே விட்டுருவாங்க கைஸ். மழை பெஞ்சாலும் எது பெஞ்சாலும் உள்ளே தான் விழுவோம். கத்திகிட்டு இருப்பாங்கள்ல அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் உள்ள இதில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. 2 இருக்குது கைஸ். அந்த அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2 இருக்குது. பெரிய கைதிகள் அதில் தான் கைஸ் போட்டு வைப்பாங்க கைஸ். இந்த வழி பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இதில் தான் நான் உள்ளே போட்டு வந்தேன்.
அதில் உள்ளே போகுது கைஸ். அதில் ஸ்ட்ரைட்டாக நடந்து போகணும். இது பார்த்திங்கன்னா ஸ்லோப் மாதிரி இருக்குது கீழே. அதில் தான் நடந்து நாங்கள் உள்ளே போய் அந்த கேட் வழியாக உள்ளே போனோம் கைஸ். ஃபோர்ட்டுக்குள்ளே போனோம் கைஸ். இங்கே பாருங்கள் பெரிய பீரங்கி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டைமில் யூஸ் பண்ணது கைஸ். 50-32 சம்திங் அந்த டைமில் யூஸ் பண்ணது இருந்தோம். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே ஒரு கல்லறை இருக்குது. பட் யாருன்னு தெரியல கைஸ். இந்த கல்லறையை பார்த்து நம்ம வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். பாய் கைஸ்.